நேற்று சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா, இவங்க வீட்டார்கள்லாம் வந்துட்டு போயாச்சு, இனிமேல் அதனால் இவங்களுக்கும் வேலை இல்லை, இவங்களும் வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் எந்த கண்டஸ்டண்ட்டை நினைக்கிறீங்க அவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் ஃபஸ்ட்டு கையை தூக்குவார். கையை தூக்கிட்டு எந்திரிச்சு திவ்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி சொல்லுவார். அவங்க வந்து நிஜமாக ஸ்வீட் தான். இதுதான் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே. அவங்க வந்து நிஜமாக ஸ்வீட் தான். ஆனால் அவங்க வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் அவங்க மேலே ஒரு கிரிட்டிசிசம் வச்சா அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற பழக்கத்தை அவங்களால வளர்க்க முடியல. இப்போவும் அதே லெவல்லே தான் இருக்கிறாங்க. கிரிட்டிசிசம் வச்சா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க இனி போகணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. இதே விக்ரம் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லும்போது, நான் இப்படி தான், என்னை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கட்டும், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்க வேண்டாம்னு சொன்னார். நான் அதை தப்பாக சொல்லலை. அது அவரோட ஸ்டாண்ட். அது நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கும்போது அவர் அப்படி நினைக்கிறது கரெக்டு தான். உடனே விஜய் சேதுபதி சார் கிட்ட இங்கே வந்துட்டு திவ்யா வந்து கை காமிச்சிட்டே இருந்தாங்க, அடுத்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து திவ்யாவை எழுப்பி விஜய்ஸ் வந்து பேச சொன்னார். அதுக்கு திவ்யா சொன்னாங்க, அவங்க வீட்டார்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாரை? விக்ரமை சொல்கிறாங்க. விக்ரமோட வீட்டார்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீ எல்லாரையும் கொஸ்டின் கேளு அப்படின்னு சொன்னதுக்காக நேற்று வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் எங்கெல்லாமோ போயிட்டு வந்து என்னை பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்காரு சார். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமும் இவர் இப்படியே இது பண்ணிகிட்டு இருக்காருன்னா இவர் இங்கே இருக்க தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு சார்னு ரொம்ப கொஞ்சம் லெங்க்த்தாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. உடனே விஜய் சார் வந்துட்டு இப்படி முடிச்ச உடனே நான் இது என்ன கேள்விமா அப்படிங்கிறாரு. நானும் ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி பார்த்தேன். ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, யார் திருப்பி போகணும்னு நினைக்கிறீங்கன்னு தான் கேட்டார். அதுக்கு தான் ஆன்சர் சொன்னாங்க. விக்ரமும் டப்புன்னு அவசரமாக எழுந்திரிச்சு திவ்யாவை பேரை சொல்லணுங்கிறதுக்காக அவசரம் காமிச்சார். திவ்யாவும் உடனேயே அதை விக்ரம் பேரை சொல்லணுங்கிறதுக்காக அவசரம் காமிச்சாங்க. விக்ரம் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட காம் அண்ட் கம்போஸ்டாக அவங்க வீட்டவங்க கொடுத்த அட்வைஸ்க்கையும் அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க, ஸோ அவங்க போகணும்னு சொன்னார். அதே தான் திவ்யாவும் சொன்னாங்க. என்னன்னா விக்ரம் அதை ஷார்ட்டாக சொன்னார், திவ்யா அதை லெங்க்த்தாக சொன்னாங்க. உடனே விஜேஎஸ் வந்துட்டு இப்படி இப்படி நீட்டி ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு, காதே ரொம்ப வலிஞ்சிருச்சு, இதுக்கு முன்னாடி இப்படி தான் உங்களுக்கு வக்கு இல்லையா திவ்யா அப்படின்னு கேட்டிருப்பாரு. திவ்யாவை கண்டிப்பாக அவர் மார்க் தான் பண்ணுறாரு, மார்க் பண்ணி புள்ளி பண்ணுறாரு. இது என்ன இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் ஒரு ஹோஸ்ட்டுக்கு? சப்போஸ் உண்மையிலே இப்போ ஆபாச குறியீடு மண்ணு அரோராவை சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய தப்புக்கு விஜேஎஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் பரவாயில்ல. சாதாரண விஷயம் லெங்க்த்தாக பேசுறதுங்கிறது ஒருத்தருக்கு ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோதான் பேச தெரியும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா கமர்தினை சொல்லுவீங்களா, சுற்றி விடாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அதுக்கு லெங்க்த்தாக போகுது, இப்படி காது இப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கேவலப்படுத்துறதுங்கிறது தப்பு. திவ்யானா ஒரு ரொம்ப இலக்காரமாக ட்ரீட் பண்ணலான்னு விஜய்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் புரியல. இங்கே எல்லாருமே வந்து திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அங்கே யாருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது? சொன்னோடனே அதை கேட்டுட்டு மாற்றினவங்க யாருன்னு மட்டும் யாராச்சும் சொன்னால் எனக்கு கொஞ்சம் உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே உடனே வந்து எனக்கு ஆக்சுவலாக நிறைய அப்யூஸ் பண்ணி வர கமெண்ட்ஸ் ஐடிஸ்லேருந்து, மேம் ப்ளீஸ் அந்த திவ்யாவுக்கு காதில் அந்த வீடியோ போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்கணும். ஒரு தப்பு அதிகமாக பண்ணாதனால அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எப்படிடா தப்பை கண்டுபிடிக்கலான்னு நிட்பிக்கிங் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜேஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட்டாக அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கமல் சார் இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணியிருந்திருக்க மாட்டார். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.